விருசபாசுரன் என்பவன் கொடூரமான ஒரு எண்ணத்தோட தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் துறவிகள் எல்லாத்தையுமே கடுமையாக தாக்குனான். தாக்குதலுக்கு பயந்த முனிவர்கள் எல்லாருமே தவத்தை கைவிட்டுட்டு காட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. காடுகளில் இருந்த முனிவர்கள் எல்லாருமே வெளியேறிய பிறகு அவன் சிவனை வேண்டி தவத்தை தொடங்கினான். அவனுடைய கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் உலகத்திலையும் பரவி எல்லாத்தையுமே பயப்பட செஞ்சது. அவனது தவம் கண்டு மகிழ்ந்த சிவன் காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என் பலம் பல மடங்கு பெருக வேண்டும். உலகத்திலையும் என்னோட ஆட்சி தான் கீழ் வர வேண்டும். மனிதர்கள், அசுரர்கள், முனிவர்கள், சித்தர்கள், தேவர்கள் எல்லாருமே எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தங்களால் எனக்கு அழிவு நேரக்கூடாது ஆகிய வரங்களை கேட்டான் விருசபாசுரன். சிரிச்சுக்கிட்டே சிவன் கேட்ட வரம் எல்லாமே சரிதான், கடைசியாக கேட்ட வரம் தான் குறையாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாராம். தங்களால் அழிவு நேரக்கூடாது என கேட்பதில் என்ன குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அசுரன் கேட்டான். அழிவுக்கு கடவுளாக என்னிடம் இப்போது கேட்பது சரியா அப்படின்னு சொல்லி சிவன் கேட்டார். உடனே அவன் அழிவு வரக்கூடாது என கேட்கவில்லை, தங்களால் அழிவு வரக்கூடாது என்று தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட சிவன் சரி, அனைத்து வரங்களையுமே தருகிறேன், என்னால் உனக்கு அழிவு வராது, எனது முதன்மை சித்தன் அகத்தியனால அழிவு வரும்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவன் திருமாலால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் பெயர் பெற்ற அசுரர்களாக இருக்காங்க, எனக்கு திருமால் மூலம் மட்டுமே அழிவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அசுரர்களை அழிக்கவும் உலகத்தை காக்கவும் திருமால் இதுவரை 9 முறை அவதரிச்சாரு. அடுத்ததாக கலியன் எனும் அசுரனை அழிக்க கல்கியாக தோற்றம் எடுப்பான். இதற்கிடையே உன்னை கொல்வதற்கு புதிய தோற்றம் எடுக்க அவரால் முடியாது அப்படின்னு சொல்லி சிவன் சொன்னார். உடனே அவன் ஏன் முடியாது, தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என கண்ணில் படுவோரை எல்லாத்தையும் துன்புறுத்தி அழிப்பேன். என்னால் துன்பமுடையவர்கள் திருமாலிடம் சரணடைவாங்க, அப்போது காக்கும் கடவுளான திருமால் என்னை கொல்ல வருவார் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட சிவன் சரி, உன் விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. மறுநாள்ல இருந்து உலகத்துக்கும் பயணிச்ச அவன் எல்லாத்தையுமே துன்புறுத்த தொடங்கிட்டான். தாக்குதலால் பாதிக்கப்பட்டவங்க திருமால்கிட்ட போய் காப்பாற்றும்படி வேண்டுனாங்க. சரியான காலம் வரும்போது அழிப்பதாக சொல்லி அவங்கள திரும்பி அனுப்பினார். இப்படியே பல ஆண்டுகள் கடந்துச்சு. விருசபாசுரன் தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில அகத்தியரும் அவரது சீடர்களும் ஒரு மலைப்பகுதியில் தங்கியிருந்தாங்க. அங்கு சென்ற விருசபாசுரன் அவர்களை தாக்கினான். அப்போது அகத்தியர் சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அங்கே சென்ற அசுரன் வழிபாட்டு பொருட்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சான். அதை கண்ட அகத்தியர் அவனது தலைமுடியை பிடிச்சி தூக்கி தொலைவில் சென்று விழும்படி வீசிட்டாரு. பாறை ஒன்றில் போய் விழுந்த அசுரனோட தலை உடைஞ்சி ரத்தம் வெளியேறி 10 இடங்கள்ல உறைஞ்சு நின்றுச்சு. அதுல இருந்து 10 அசுரர்கள் தோன்றினார்கள். அனைவரும் அகத்தியரை தாக்க வந்தனர். அப்போ திருமால் மட்டுமே அசுரன் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் சிவனிடம் பெற்ற வரத்தை அகத்தியருக்கு நினைவுக்கு வந்துச்சு. உடனே திருமாலை நினைச்சு வேண்டினார். திருமாலும் 10 அசுரர்களையும் எதிர்த்து போரிட்டார். விருசபாசுரன் கேட்டு பெற்ற வரத்தின்படி அசுரன்கிட்ட இருந்து உருவான 10 அசுரர்களிடமும் அதிக வலிமை இருந்துச்சு. 10 அசுரர்களுமே மரங்களை வேரோட பிடுங்கி திருமாலை நோக்கி எரிஞ்சாங்க. மலைப்பாறையை தூக்கி வீசினாங்க. அசுரர்களோட தாக்குதலையும் தடுத்த திருமால் கடுமையாக போரிட்டார். போர் நீண்ட காலம் நீடிக்கவே 10 அசுரர்களும் களைப்படைய தொடங்கிட்டாங்க. அதை பயன்படுத்தி கொண்ட திருமால் ஒவ்வொரு அசுரரையும் சக்கராயுதத்தால் தலையை துண்டிச்சாரு. 9 அசுரர்களையும் கொன்ற பின்பு ஒரே ஒருவர் மட்டும் மீதம் இருந்தார். கொல்ல முயன்ற போது அவன் வணங்கினான். இறங்கிய திருமாலும் உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு பிடிச்ச நரசிம்மர் தோற்றத்தில் காட்சி அளிக்க வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். அதே தோற்றத்திலேயே என்னை அழிக்க ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த மலைக்கு என் பெயரை சூட்ட வேண்டும், தங்களை காண வரும் பக்தர்கள் எல்லாருமே என்னையும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். திருமாலும் உன்னோட விருப்பம் நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. நரசிம்மர் தோற்றத்தில் காட்சி அளித்தார். விருசபாசுரன் கை குவித்து வணங்கினான். அதுக்கு பிறகு சக்கராயுதத்தை ஏந்தி அவனோட தலையை துண்டிச்சாரு. விருசபாசுரன் அழிஞ்சான்.
ஆனால் அவன் கேட்டுக்கொண்டபடி அந்த மலை வந்து விருஷப மலை அப்படின்னு சொல்லி இப்பயும் அழைக்கப்படுது. திருப்பதியில் உள்ள 7 மலைகளில் ஒன்றான விருஷப மலை அசுரனோட பெயரை பெற்றதுடன் திருப்பதி பெருமாள் பக்தர்களோட மனதில் நீங்காத இடம் பிடிச்சு இப்பயும் நிலச்சி நின்றுட்டு இருக்கு. இதாங்க இந்த கதையோட முடிவு.